ஸோ அவர் பண்ணுற விஷயத்தினால தான் இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க இருக்காங்க. ஸோ என்னோடய ஓரத்தி அப்போ அம்மனோட அண்ணன் வந்து இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய கேட்டது இதுதான், உங்களோட ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் டூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோமே. உங்களோட வீட்டை சுற்றி காட்டலாம் தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து அந்த வீடியோ பற்றி பேசுகிறத விட உங்களோட ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்குறதா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர். ஸோ அந்த வீட்டை வந்து சுற்றி காட்டலாம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை வந்து சுற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே வந்தோம். இந்த வீடு பாருங்கள், இந்த வீடை காட்டுங்க. இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மனோட அண்ணன் அண்ணி வந்து இருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து ஒன்றா தான் சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்றோம். அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அவங்க இருக்காங்க. அப்படியே உள்ளவங்க. இது வந்து ஒரு ரூம். இந்த ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அத்தை மாமா வந்து இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கட்டில் போட முடியாதுன்றதுனால நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கோம். இங்கே வந்து கட்டில் போட முடியாது, நாங்கள் இங்கேயே இருந்திருப்போம். ஸோ என்னோடய பீரோ இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸும் மாமாவோட ட்ரெஸ்ஸும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமா யூஸ் பண்ணுற பீரோ. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சாமி போட்டு வச்சுருப்பாங்க. நைட்டு தூங்கும்போது இங்கே வந்து ஒரு துணி போட்டு வச்சுருவாங்க. ஸோ ஸ்லாவெலாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவி இங்கே தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரூம். சின்னதாக தான் இருக்கும், ஒரு 2 ஆள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். திட்டமான ரூம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிச்சனும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் பண்ணி வைப்போம். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால ஒருத்தவங்க வந்து ஒரு பொருள் எடுத்து வைப்பாங்க, திரும்ப எடுத்து வைப்பாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரே கையை எடுத்து வச்சா ஒரே இடத்துல இருக்கும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்கலாம். இதுதான் வந்து கிச்சன். தான் கிச்சன். இது வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே என்ட்ரன்ஸ்க்கு ஒரு கதவு இருக்கும். ஸோ வந்து அது ஒரு பெட்ரூம் மாதிரி அது ஒன்று. பீரோலாம் இல்லைனா கண்டிப்பாக தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா கட்டலெலாம் போட்டு இருக்கலாம். ஸோ பீரோ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெட்லாம் போட முடியாது. ஸோ இது வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜ் மேலே வந்து பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்குது. குட்டி பாப்பாவுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் எனக்காவது நமக்கு வந்து தனியாக ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் அப்புறம் போகலாம், கண்டிப்பாக போகிறோம். ஃப்ரிட்ஜ் டூர் வேணுன்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் வசந்து கமெண்ட் பண்ணுங்கள், போகலாமா போட வேணாமான்னு சொல்லிட்டு. கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் இருக்கும். தண்ணி தவளை எல்லாம் இங்கே தான் இருக்கும். சரி, தவளை பார்த்து தேவை வந்துருங்க, நம்ம அந்த சைடு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து கூரை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெலாம் காட்ட சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நம்மளால் காட்ட முடியாது, ஏன்னா அவங்க இருக்க இடம். ஸோ நம்ம வந்து வெளியிலே வந்து காட்டிக்கிட்டோம் அவங்க இருக்க இடம் அப்படி சொல்லிவிட்டு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமா இருக்கிறத பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எங்களோட பெட்ரூம் வந்து பார்த்துட்டு வரலாம். கமான், இல்லை சுற்றி பாருங்கள். இப்போ தான் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் இருந்து வீடியோ எடுத்திருக்கேன். பட் நான் இந்த சைடு உட்காந்து வந்து எடுப்பேன், அதனால் இந்த சைடு வந்து தெரியும். ஸோ சுற்றி இருக்கிற வந்து ஷீட்டு தெரியாது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டு அப்படியே மேலே தூக்குங்க, மேலே தூக்குவா லைட்டாக காட்டு. ஸோ மேலேயும் ஷீட் தான், நான் கை தொடுற ஷீட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே அனலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காலத்துக்கு சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு அனலாக இருக்கும். நான் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிறோம். மதிய டைம் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் போயிட்டால் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ வந்து நான் காலேஜ் இருக்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியாது. வீட்டில் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரூமில் தான் இருப்பேன். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். நைட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் தூங்குவோம். சுற்றி தகரம் தான். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் இருக்கிறதுனால தான் நாங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது இல்லைன்னா கண்டிப்பாக எங்களால் இந்த இடத்த இருக்கவே முடியாது. ஏன்னா மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் போட முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாணத்துக்கு எடுத்து வச்ச ஃபேன்பா. உண்மையாகவே அவ்வளோ யூஸ் ஆகுது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வாட்சிலே இல்லாமல் ஓடுற மாதிரி இருக்குது. ஏன்னா பகல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு உட்காந்துருப்போம், ஈவினிங் நைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உட்காந்துருப்போம். ஒரு 5 நிமிஷம் கேரட் நின்ட்டா கூட இந்த இடத்த வந்து எங்களால் தூங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். விசிறிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து இங்கே இருக்குது. எந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ போக போக எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிட வேண்டியதான்.
ஃப்ரிட்ஜு ஒன்றுமே இருக்காது, நீ சொல்லாதமா திறந்து காட்டுமான்னு சொல்லி சொல்லுவீங்க. கண்டிப்பாக பாருங்க. என்ன வேறு காலியாக இருக்குது? காலியாக வருது. இந்த மாதிரி எம்டி கப்பு ஒன்று இருக்குது. அதுவும் காலி கப்பு தான். எம்டி கப்பு ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன். நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணாமல் அப்படியே வைக்கக்கூடாது இல்லையா, அதனால் வந்து ஃப்ரிட்ஜை ஓட விட்ருக்கோம். யூஸ் பண்ணாமல் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எலி கடிச்சிச்சு ஃப்ரிட்ஜோட ஒயர். அவர் எதோ பண்ணி பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டார் அதை. ஸோ ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா சும்மாக்கா ஓடுது, அவ்வளோதான். அதுக்கு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவர்லாம் ஆர்டர் பண்ணி போட்டுட்டோம். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரூமில் வந்து தனியாகவே இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் கூட்டிகிட்டே இல்லை. மனோவுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஃப்ரிட்ஜு தண்ணி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போகிறது கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கொடி ஒன்று கட்டியிருக்கோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸை வந்து போடுவோம். ஸோ நான் வந்து எவ்வளோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா துணிலாம் துவைச்சி எடுத்து வந்து மடித்து என்னோடய துணி வந்து அந்த சைடு, இவரோட துணிலாம் அந்த சைடு போடுவேன். ஸோ எடுக்கிற பொருளை எடுத்த மாதிரி, அதாவது மடிச்சிருக்க பொருளை எடுத்து மடித்து வச்சா தான் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா மடித்த மாதிரி இருக்கும், இது வச்ச மாதிரி இருக்கும், அழகாக நீட்டாக இருக்கும். ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் அது இழுத்து கிடாச்சிட்டு போடுவாங்க. எனக்கே துவைச்ச துணி எது துவைக்கிற துணி எது பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அவர் பண்ணுற விஷயத்தினால தான் இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கட்டளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருவேன். இங்கே உட்காந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா பேக் மட்டும் தெரியும், சுற்றி வந்து எதுவும் தெரியாது. ஸோ காட்டலாம் தான் நினைப்போம். சரி நம்ம ஹோம் டூர் போடும்போது காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டல்லே வந்து படுக்க மாட்டோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் எப்பவுமே கீழே தான் படுத்துவோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் இழுத்து தரும் அப்படின்றதுனால நாங்கள் எப்பவுமே கீழே தான் வந்து படுத்துக்குவோம். இப்போ கொஞ்ச நாளாக வெளியில் படுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப வெயில் ஆகிடுச்சா. இந்த வெயிலில் இருக்கும் இல்லை, கத்திரி வெயிலாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குது சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்க்குறவங்களாம் மேலே மட்டை வெட்டி போடுங்க, தென்னை மாட்டை இருக்குல்ல அதை வந்து வெட்டி போடுங்க, கொஞ்சம் அனல் தெரியாது அப்படின்னாங்க. நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் மனோவும் சேர்ந்து வந்து மட்டை வெட்டிட்டு வந்து போட்டாங்க. ஸோ அவங்க கூட ஹெல்ப் பண்ணேன் மட்டை போடுறதுக்கு. மட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டாங்க. அந்த மட்டை பச்சையாக இருக்கும்போது தான் போட்டோன்னே கொஞ்சம் ஹீட் இல்லாமல் இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. ஆனால் அந்த மட்டை காய அவ்வளோ ஹீட் இருப்பேன். நான் அவ்வளோ ஒரு 5 நிமிஷம் அன்றைக்கி கூட ட்ரெஸ் வீடியோ போட்டோம் இல்லையா, அப்போ இங்கே தான் உட்காந்து போட்டேன். ஃபேன் நிறுத்தியாச்சு. ஏன்னா ஃபேன் ஓடிச்சுன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஃபேன் ஓடிச்சுன்னா இன்னும் ஃபேன் சவுண்டு அதிகமாக கேட்குன்றதுனால ஃபேன் நிறுத்தி தான் பேசுவோம். எனக்கு வந்து அவ்வளோவா சொட்டிங் ஆகாது. ஆனால் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேர்வை வந்துச்சு. இது 5 நிமிஷம் உட்காரதுக்கு எனக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜில்லுன்னு அந்த மாதிரி இருக்கேன். ஸோ முடிச்சுட்டு நம்ம வெளில ஓடிடலாம். ஸோ எங்களோட பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து இடம் பார்த்தா சொல்லிட்டு நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். பீரோ துணி வந்து வச்சுருக்கலாம், ஆனால் வைக்கலாம். பட் இங்கே வந்து இடிக்குன்றதுனால நாங்கள் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எங்களோட வசந்த மளிகை. அப்புறம் இன்னொன்று காட்டணும், இதை தலைமுறையிலே வச்சு படுக்கிறேன். ஸோ உண்டியல் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டியல் வாங்கணுன்ற ஆசை. அம்மா வீட்டிலலாம் உண்டியல் வாங்கி வச்சுருப்போம், காசும் போடுவோம். பட் அது ஏதாவது எலி தள்ளி உடச்சிரும். அதனால் அங்கே உண்டியல் வாங்குறதுக்கு ஒரு இதுவே இல்லை. உண்டியல் வாங்கி காசு போகிறதுக்கு ஒரு மனசே வராது. இங்கே வந்ததுலேயே இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க சொல்லிட்டு வாங்கி தரேன். இதை நான் வரைக்குமே வாங்கி தரல. அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு திருவிழாவுக்கு போனோம் இல்லையா பாட்டி ஊருக்கு. திருவிழா முடிச்சுட்டு அங்கேயே இதோட சின்ன உண்டியல் 100 ரூபா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு மயில வந்தோம். ஏன்னா மயில வழி தானே வந்தோம். மயில வழி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்றுட்டு இருந்தாங்க. அது 200 ரூபா சொன்னாங்க இதை விட சின்ன உண்டியில். ஆனால் இதை விட சின்ன உண்டியில் 200 ரூபா சொன்னாங்க. இந்த உண்டியில் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். கெஸ் பண்ணலாம் தேவை, நானே சொல்லிடுறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அந்த கடையில் கட்ட எவ்வளோ 100 ரேட் சொல்லியிருப்பாங்க. 400 500 சொல்லிடுறோம். சேவிங்ஸ், என்னோட சேவிங்ஸ். ஆமாம், உன்னோட சேவிங்ஸ் இல்லை. அங்கேயே நீ வாங்கி கொடுத்துருந்தா வாங்கியிருப்பேன், வாங்கி கொடுன்ட்டு. நான் தான் உனக்கு வேற வாங்கி தரவா. எனக்கும் மனசு கேட்கல, என்னடா இது இவ்வளோ சின்னதாக இவ்வளோ ரேட் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் எவ்வளோ முருகனா வந்து ஏன்னா அங்கே வாங்காதீங்க, என்கிட்ட வாங்க, நான் வச்சிருக்கேன், நான் தரேன், அதே ரேட்டில் நான் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம், இது வந்து ரூம் இல்லை, ஒரு ஹால் மாதிரி. நாங்கள் அனல் அடிச்சோன்னா அங்கே இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் படுத்துவோம். இந்த காவாரத்தில் இங்கே வந்து படுத்துப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தவிடு மூட்டெலாம் வச்சுருப்பாங்க, மாட்டுக்கு தவிடு. ஆமாம், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தவிடு மூட்டெலாம் வந்து வச்சுருப்பாங்க தீவனம்லாம். மாடு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு மாடு கண்ணுக்குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ தவிடு மூட்டெலாம் இங்கே இருக்கும். அரிசி இருக்கும் இங்கே, கோழி போகிற அரிசி, இட்லிக்கு போகிற அரிசி, சாப்பாடு செய்கிற அரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து மார்னிங்கில் ஜாமான் கழுவி கவுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே.
ஸோ எல்லா இடமும் இங்கே ஒரு ஸ்டோர் ரூமாக சொல்ல முடியாதுல்ல, இது பழைய யானைகளை போட்டு பூட்டி வைதான் ஸ்டோர் ரூம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடு. இந்த வீடு தான் நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ வீடை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்ல முடியுமோ சுற்றி காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களோட வீடு எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க வெயிலுக்கு சொல்லவே நான் வெளியிலே வந்து போக முடியாது. நானே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதிய டைமில் இவர் இருக்க மாட்டார், ஆஃபீஸ் போயிடுவார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஃபோன் வச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா வெளில உட்காந்துருவேன். இந்த அனல் எங்களால் இருக்க முடியல அப்படின்றதுனால தான் நாங்கள் பிளான் எடுத்துருக்கோம். தனியாக போகலாம், அதாவது வீடு வாடகை எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். வீட்லேயே வந்து பார்த்து சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி பிழைக்கிற வேலையை பாருங்கள், போய் எங்கே போனாலும் சரி உங்கள் புத்திக்கு ஏற்ற மாதிரி பிழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூர் கேட்டிங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி காமிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.